வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருந்து இருக்கிற போதகர் எஸ்ரா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபைகளை நாங்கள் எண்ண வந்திருக்கிறோம். உடைய இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆகவே இந்த நாளை நாங்கள் களி கூறும்படி ஆண்டவர் இந்த ஞாயிறு ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி இந்த ஆண்டவர் இங்கே நடக்கிற எல்லா பகுதிகளிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆராதனை வேளையில் ஆண்டவரே ஜனங்களுடைய உள்ளங்களில் பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்வீராக, உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவீராக, உடைய மகிமையை காண்பிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் மத்தியிலும் பலவீனத்திலும் வந்திருந்தாலும் அந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் மூலியமாக பரிசுத்த ஆவியானவருடைய மனக்கண்களை திறந்து அந்த வார்த்தைக்கு ஏற்றப்படைய வாழ்க்கையை நடக்கும்படி ஆண்டவருடைய கால்களை நீர் சீர்தூக்குவீராக. அந்த வார்த்தையை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அந்த கிருபை உள்ள வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கிருபை அதிகமாய் பெருகட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில கிருபையை நோக்கி நாங்கள் பயணிக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர், உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பிரச்சனத்தை நீர் கொண்டு வருவீராக, நீர் ஆளுகை செய்வீராக, ஜனங்களை கொண்டு வருவீராக. மீதியா இருக்கிற வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மட்டும் உயர்ந்திருக்கட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் எபினேசராய் இனியும் நடத்த வல்லவராய் அவர் இருக்கிறார். அநேகம் ஆயிரமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்றென்றுமாய் நம்மை தொடரச் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எல்லா வேளைகளிலும் அவர் கரம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. நமக்கு தேவை ஏற்படும் பொழுது ஏற்ற சமயத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே நாம் மூழ்கி விடாதபடிக்கு நம்மை காக்கிற தேவனாய், அன்பான தேவனாய் அவர் இருக்கிறார். மரண தருவாயில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மீட்கின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். அந்த வேளைகளிலே பொல்லாப்பு நமக்கு நேரிடாமல் அவர் நம்மை பாதுகாக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை மிகவும் கசப்பானதாக இருந்தாலும் அதை மதுரமாக மாற்றக்கூடிய தேவன் அவர். அவரால் மாத்திரமே அது முடியும். நம்முடைய வலிகளை அறிந்த தேவன் அவர். யாருமே நம்மை நேசிக்கவில்லை என்று சொன்னாலும் அவருடைய நேசக்கரம் நம்மை எப்பொழுதும் அணைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மனதிற்குள்ளே வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். அந்த வேதனையை, அந்த துக்கத்தை, அந்த கவலையை அறிந்த தேவன் அவர். அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழியை நமக்கு காட்டுகின்ற தேவன் அவர். எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த இந்த நல்ல தேவனை இன்று காலை வேளையிலே நாம் துதித்து போற்றுவோம். நாம் எல்லோரும் கரங்களை தட்டி நம்முடைய கவலைகளை மறந்து
அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை மாத்திரமே நம்ப வேண்டும். அவர்தான் இல்லை, அவர் மட்டும்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆமென். அவர் நமக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பவர், நமக்கு கேடகமாகவும் துருகமாகவும் இருப்பவர், நம்மை நினைப்பவர் அவர் மட்டுமே. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களா, இவங்க என்ன நினைப்பாங்களா, அவங்க என்ன நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்மை நினைப்பவர் அவர் மாத்திரமே, நம்மை ஆசீர்வதிப்பவரும் அவர் மட்டுமே. அவரை நம்புகிற யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை நம்பும் போது நமக்கு அநேக நன்மைகள் உண்டாகிறது. நாம் ஒருபோதும் குற்றப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நாம் நம்பும் போது ஒருபோதும் அசைக்கப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாமும் முடிவு பரியந்தம் அவரை மாத்திரமே நம்ப வேண்டும். ஆமென். எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அவரே நம்முடைய துணைமானவர், அவரே நம்முடைய கேடகமானவர், நம்மை ஆசீர்வதிப்பவர். நீதானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே,
நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். துதி கனம் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே, இயேசு ஒருவரே. அவர் மிகவும் நல்லவர், நம்மை மறவாத தேவன். அவரை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. அவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்வே இல்லை. அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. நம்முடைய மனதை நன்றாய் அறிந்த தேவன் அவர். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் அவர். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் பலன் தந்து தாங்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. நாம் அவரை ஆராதிப்போம். இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே. இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதியுமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மன ஆழம் என்ன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, மன ஆழம் என்ன
நீரறிவி மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி ஊழிய பாதைகளில் உடன் வருவி சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி ஊழிய பாதைகளில் உடன் வருவி சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி துதியுமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா துதி கனம் மகிமை மேன்மைக்கு பாத்திரர் நீர் ஒரு மாத்திரமே. அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை போல வேறு யாருமே இந்த உலகத்திலே இல்லை. அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வே இல்லை அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய காலையிலே புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த காலை வேளையிலே வர தடைப்பட்ட மக்களை ஆண்டவரே தடைகளை நீக்கி ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ இந்த ஆண்டவரே வார்த்தையின் வேளையிலும் ஆண்டவரே
வார்த்தை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது ஔஷதமாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பெரிதான கிருபையும் உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தையும் பெற்ற மக்களாய் ஆண்டவரே இங்கிருந்து திரும்ப போக நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணிக்கையிலும் தசமபாகத்திலும் நம்முடைய ராஜ்யத்தில் விதைக்க வந்திருக்கிறோம். விதைக்கிறதுக்கு முன்பாக விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் ஏன் விதைக்க வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். விதைக்கிற காரியத்தில் என்ன இருக்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அது நம்மளுக்கு விளங்கும், அப்போதான் அதை நம்ம செயல்படுத்துவோம். ஆகவே இந்த விதையை குறித்து வேதம் என்ன சொல்லுறது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8:22, பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் காணிக்கையிலும் தசமபாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தில் விதைக்க வந்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் அதை விதைக்கிறோம். தேவன் இதை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தேவன் ஏன் திருச்சபையில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, இது எல்லாருக்கும் வேலை செய்யாது. இது பொதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லா மனுஷருக்கும் வேலை செய்யாது. இது யாருக்கு வேலை செய்யும் என்றால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு, அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய இந்த பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், 4வது செயல்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இந்த 4த்தையும் திருச்சபையில் தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த ஆவிக்குரிய ஒரு பிரமாணம் என்னன்னா, விதைப்பு அறுப்பு. விதைக்கும் பொழுது நாம் எதன் அடிப்படையில் விதைக்கிறோம், அறுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் அறுக்கிறோம். பாருங்க, இந்த உலகமே ஒரு வெளிப்படையாய் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக தான் செயல்படுகிறது. இப்போ நம்ம காசு கொண்டு போய் கடையில் கொடுக்குறோம். என்ன ஏதாவது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னா என்ன பண்ணுறோன்னா, காசை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். காசை விதைக்கிறோம், பொருள் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். அது ஒரு விதைப்பு அறுப்பு. அது வெளிப்படையாக செயல்படுகிறது. அது நம்ம மறுக்க முடியாது. அந்த இடத்துல பொருளை வாங்கிட்டு காசு கர்த்தர் தருவாங்க, நான் ஜோம் பண்ணுறேங்க, உபவாசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார் உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த காரியத்தில் நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். காசை கொடுத்தா தான் பொருள் வரும் இல்லையா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், பொதுவாக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் திருச்சபையில். என்னன்னா, அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏராளத்தினாலும் தாராளத்தினாலும் அவர் கல்வாரி சிலுவையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த விதைப்புன்னா என்னன்னா, ஒரு விசுவாசத்தினுடைய செயல்பாடு. அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக இந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்பதை நாம் இந்த விசுவாச கரங்களினால் எடுத்துக்கொள்ளுகிறோம். விசுவாச கரங்கள்லாம் பாருங்க, ஆவிக்குரிய உலகத்துக்கு உட்பட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் வேலை செய்கிறது. நாம் ஆவிக்குரிய ஒரு மக்கள். ஆகவே இந்த வார்த்தையின்படி நம்ம செய்தால் நிச்சயமா நம்ம பிழைப்போம், சாக மாட்டோம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறத தேவன் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக நம்ம எடுக்க சொல்றாரு. அது நீங்க சூஸ் பண்ணணுன்றாரு.
அதுக்கு தான் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை திருச்சபையில் பொதுவாக வச்சிருக்கிறாரு. இது வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லை, அன்பின் நிமித்தமாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எடுத்துக்காட்டு சொல்ல போனால், ஒரு தாய் தகப்பன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைகள் இருக்கிறாங்க. தகப்பன் போயிட்டு நல்லா வேலை செய்துட்டு சம்பாதித்து தாயின் இடத்துல கொடுக்குறாரு. தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும், பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு வைக்கிறாங்க, ரெடியாக வைக்கிறாங்க, சமைச்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து எல்லாவற்றையும் ரெடி பண்ணி முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து ஓன்னு அழுது எனக்கு பசி எடுக்குது, எனக்கு பசி எடுக்கு அப்படின்னு சொன்னால், அப்படின்னா பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாவற்றையும் நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ண எடுத்து சாப்பிடு, அவ்வளோதான். அங்கே போய் நின்றுட்டு எனக்கு பசி இருக்குது ஓன்னு அழுதுன்னு இருந்தா, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இந்த பண விஷயத்தில், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. இல்லை, தேவன் பண விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏற்கனவே நான் செய்து முடித்திருக்கிறேன், கல்வாரி சிலுவையில் உங்களுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார் இல்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். அதை தான் சொல்றாரு அவர். ஏற்கனவே நான் வச்சிருக்கிறேன், அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கிருபையாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உழைப்பே உயர்வு அப்படிங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் உழைப்பே உயர்வுன்னா எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. நான் உழைப்பு பற்றி எதுவும் சொல்லலை, ஆனால் எல்லாரும் உயர்றாங்களா? இல்லை, அப்போ அது தப்பு. கர்த்தரை பொறுத்தவரும் கிருபையாய் இலவசமாய் தராரு. எப்படி ரட்சிப்பை கிருபையாய் இலவசமாய் தருகிறாரோ, இந்த ஆசீர்வாதத்தையும் அப்படிதான் தராரு. அந்த கிருபையாய் இலவசமாய் தருகிறதை விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து பண விஷயத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா, இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அவர்கள் செயல்படுத்தலை. நல்ல கிறிஸ்தவர்கள் தான், நல்ல விசுவாசிகள் தான், ஜெபம் பண்ணுறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறாங்க தான். ஆனால் தேவன் இந்த பண விஷயத்தில் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய மறுத்து விடுகிறார்கள், அதுக்கு விரோதமாக செய்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, விதைக்க சொல்றாருங்க, வேற எதுவுமே சொல்ல, விதைக்க சொல்றாரு. அறுவடை அவர் தருகிறார். நான் தரேன்ப்பா அறுவடை, சுலபமா நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உனக்கு ஜீவனை கொடுத்தவன் நான், சரீரத்தை கொடுத்தவன் நான், நல்ல குடும்பத்தை கொடுத்தவன் நான் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நாம் கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்கணும், செயல்படுத்தணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தாவீதை பலியிடும்படி மோரியா மலைக்கு போறாரு. அந்த பலியிடும்படி யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றாரு. ஏன்னா அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, தேவனை எந்த விதத்தில் அவன் உண்மையா நேசிக்கிறான், ஆராதிக்கிறான் என்பதை அவனுக்கு ஒரு சேலஞ்சிங் மாதிரி கொடுக்குறாரு. தேவன் தான் பிள்ளையை தருகிறார், ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளணும்னு விரும்பல. அவனுக்கு அந்த கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறான் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. பாருங்க, ஈசாக்கு சாதாரணமாக பிறந்தில்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவர் 25 வருஷம் வெயிட் பண்ணி பிறந்த பிள்ளை அவர். அந்த பிள்ளை தேவன் என்ன பண்றாருன்னா பலியிட சொல்றாரு. அது ரொம்பவே கஷ்டம் பாருங்க, அந்த பலியிடுற. ஆனால் என்ன பண்றாருன்னா அவரும் எடுத்துட்டு போறாரு மோரியா மலைக்கு. அது எதை காண்பிக்கிறது? கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை காண்பிக்கிறது. இந்த கொடுக்கிற மனப்பான்மை தேவன் நமக்கு உள்ள இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை நாம் விரும்ப வேண்டும், தேவன் அது விரும்புகிறார். ஆகவே அவர் பலியிட போயிட்டாரு, ரெடியா போயிட்டாரு. ஈசாக்கு கேட்கிறாரு பாருங்க, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, பலியிடுறதுக்கான பலி எங்கன்னு கேட்கிறாரு. அது தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்ற. அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, இது மறைமுகமாய் செயல்படுகிறது. இது ஆவியின் உலகம், நாம் ஆவிக்குரிய மக்கள், நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு பிற்பாடு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அவன் ரெடி பண்ணி வச்சுட்டான். ஈசாக்கெல்லாம் பலி மேலே பலி மாதிரி செலுத்திட்டான் பாருங்க. வெட்டுறதுக்கு கையை வாங்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அது ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஈசாக்க வந்து வெட்டும்படி ஆண்டவர் விரும்பலை,
ஆபிரகாமுக்கு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கா என்பதை தேவன் அங்க சோதித்து பார்க்கிறார். ஆபிரகாம் கொடுக்கிறாரு, அங்க ஒரு பலி இடப்படுகிறது. அங்க ஒரு முட்புதர்ல பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அதை என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் எடுத்து அதை பலி செலுத்துகிறார். ரத்தம் சிந்தனை உடனே தேவன் என்ன பண்ணுகிறார்னா பிரியப்பட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு சம்பவம், ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தசமபாகம் செலுத்துகிறார். அந்த இடத்துலையும் பார்ப்போம்னா அப்பமும் திராட்சரசமும் அவருக்கு நேராக வருகிறது. பாருங்க, இந்த அப்பமும் திராட்சரசமும் வரும் பொழுது அதற்கு பின்னாகவே ஆசீர்வாதம் வருகிறது. அது எதை காண்பிக்கிறது? அந்த அப்பம், இயேசு சொல்லலையா நானே ஜீவ அப்பம் அப்படின்னு? அந்த இடத்துல நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து பாவத்தை சுமந்து தரித்திரத்தை சுமந்து அவருடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்போ பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு ரெடியா இருக்கிறது என்பதை இதன் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் தான், ஆனால் இந்த உலகத்தார்கள் போல நம்ம வாழக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. தேவன் விரும்புகிறார். ஈஸியாக சொல்கிறாரு, அவருடைய ராஜ்யத்தில் விதைக்க சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட சொல்ல, ஒரு 10,000 கிலோமீட்டர் நடந்து வாங்கன்னு சொல்ல. என்ன சொல்கிறாருன்னா விதைக்க சொல்கிறாருங்க. அறுப்பு அவர் தராரு. எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு தான் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை நாம் செயல்படுத்துகிறோம். ஆகவே இன்னைக்கு நமக்கு ஒரு பலி இடப்பட்டிருக்கிறது, நமக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த பலி, அவரே ரத்தம் சிந்தியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று நீங்க தான் தீர்மானிக்கணும், நான் தான் தீர்மானிக்கணும். இதை யாரும் தடுக்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது, தடுக்க முடியாது, திருட முடியாது. இந்த உலகத்தில் மொத்தம் இருக்கான், அவன் அதே வேலை தான், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து இந்த பரிபூர்ண வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே தேவன் என்ன பண்றாருன்னா பொதுவாக இந்த திருச்சபையில் வச்சிருக்கிறாரு. இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், செயல்படுத்தணும், இதை விரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம், வித்தியாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். அவர் கிருபை அளிக்கிறார். ஈஸியாக சொல்றாரு, ரட்சிப்பு எப்படி கிருபையை அளிக்கிறாரோ பொருளாதாரத்திலும் அவர் இப்படிதான் கிருபையால் செயல்படுகிறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை அன்பின் நிமித்தமாய் கல்வாரி சிலுவையில் நமக்கு ஏராளமாய் தாராளமாய் அவர் செய்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடையது என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆகவே காரங்களிலே காணிக்கையின் தசமம் எடுத்துக்கொள்வோம், உற்சாகமாக அவருடைய ராஜ்யத்தில் விதைப்போம். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக நாம் செயல்படுத்த போகிறோம். ஆகவே நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி தான், நாம் முன்னேறி செல்வோம். பண விஷயத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். நீரே என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறீர், நீரே என்னுடைய வருமானத்துக்கு ஆதாரமாக இருக்கிறீர். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் எனக்கு கொடுத்தது. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பணக்குறைவு என்பதே இருக்காது. நான் செழிக்கவே செழிப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நாம் விதைப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 31. சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும்.
உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திருச்சபையிலே நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ஒரு தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பரிந்து பேசும் ஜபம் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளிலெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி காலையில் 5:30 6:30 மணி வரைக்கும் நம்முடைய திருச்சபையிலே நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலையில் அந்த ஆராதனை மட்டும் காலையில் 5:30 6:30 மணி வரைக்கும் நடைபெறும். வரும் 1ஆம் தேதி புதன்கிழமை வருது. வர புதன்கிழமை காலையில் 5:30 to 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே ஒரு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனைகளிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடும் இருந்து உங்களை